தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கரெக்டாக நம்ம காவிரி பாலத்தில் இருக்கோம். இங்கேருந்து ஒரு 45-50 கிலோமீட்டர் தாண்டி முசிறின்ற ஊரில் வந்து ஒரு கிடா வெட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கிடா வெட்டுக்கு போகிற வரை நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்லாம் என்ன நடக்குது, ஏது நடக்குது. அதே மாதிரி கிடா வெட்டுனா தெரியும் எவ்வளோ ஃபன் இருக்கும் என்னன்னு. எங்களை வந்து இன்வைட் பண்ணவர் வந்து எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அதாவது ஹரிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் நிறைய இடத்துல வந்திருக்காரு, நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு கிடா வெட்டுக்கு தான் போவோம். என்ன இந்த கிடா வெட்டு பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைங்க. மணி வந்து ஒரு 3:30. ஸோ ஏன் இவ்வளோ லேட்டாக வரதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சாவி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்க. அதாவது எங்களுக்கு ஒரு டைம் சொன்னாங்க, கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு வந்துருங்கன்ட்டு. நாங்கள் 12:30க்கே இந்த கிளம்பி வந்துட்டேன். மணி இப்போ 4 மணி ஆகுதுங்க. இன்னும் இந்த இப்போ தான் இங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. எப்படியும் 5-5:30 நினைக்கிறேன். ஆடு இப்போ தான் அண்டாக்குள்ள வெந்துக்கிட்டு நடக்கும். ஓகே பார்ப்போம். ஹோய் தோத்தாலும் ஜெயிச்சாலும் போகிற வழியில் ஒருத்தரை வந்து பிக்கப் பண்ணணும். அவரை வர சொல்லியாச்சு. அவர் அப்படியே அடித்து தூக்கி போட்டு வண்டியில் போட்டு ஏற்றி போட்டுட்டு போக வேண்டியதான். நீங்கள் எதுவும் பேசுறீங்களா? ஜமாய் கைஸ் ஒரு வழியாக பின்னாலேருந்து முன்னாடி வந்துட்டேன். பின்னாடி யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? பாய்ஸ் எக்ஸ்ட்ரா ஏறி இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹலோ நல்லா இருக்கீங்களா மிஸ்டர் ஜான்? ஜான் அடுத்த வருஷம் வருவாரு. அடுத்த வருஷம் வருவாரா? ஒரு பாலம் ஏறிட்டு இருக்கோம், பிரிட்ஜு. அப்படியே பார்த்தீங்கன்னா உத்தமரிசீலி கோவில் தெரியுது பாருங்க, கோபுரம். ஆமாம், ஆல்ரெடி நம்ம இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸு வரலாறு எல்லாம் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறோம், பாருங்கள். நம்ம முருகனே தம்பிங்கெல்லாம் படையை ஏற்றிட்டு காரில் வந்துட்டுருக்கோம், ஒரு 5 பேர். மணி ஆனால் இப்போ லேட் ஆகிடுச்சு, பசிச்சுட்டு இருக்கு எங்களுக்கெல்லாம். வயிறில் வந்து வயிற்றுக்குள்ள தவளை ஓடுது, கீச் கீச் குரல் கேட்டுட்டு இருக்குது. ஸோ அதனால் கிட்ட வந்துட்டோம். வந்தோன்னே சட்டை போட்டுன்னு முடிச்சு விடுங்க. தெய்வத்துக்கு ஒரு தரிசனத்தை போட்டுட்டு பட்டையை போட்டுட்டு, ஓகேங்களா? டீசல் போட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டீசல் கொஞ்சம் வண்டி இடையில நின்றுச்சு, கொஞ்சம் தள்ளிட்டு வந்தோம் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு டீசல் போடும். எப்படியோ ஒரு ரீச் ஆயாச்சு. ஒரு அண்ணன் வந்து 2 வீலரில் வந்தார், டோ போட்டுட்டு எங்களை எப்படியும் இங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாரு. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஒரு வழியா கெடா வெட்டுக்குண்டான கோவிலுக்கு வந்துட்டோம் மக்களே. வாங்க கோவிலில் போயிட்டு ஒரு தரிசனத்தை போட்டுட்டு வருவோம். மக்களே கறி ரெடி ஆயிடுச்சு. சாரி என்னடா கெடா வெட்டில் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு உள்ளே போகிறோம், போயிட்டு ஒரு பொடி பிடிக்க போகிறோம். வாங்க போகலாம். இவர் வந்து சதீஷோட தம்பி. நம்மளை கெடா வெட்டுக்கு கூப்பிட்டவர் வந்து குழம்பு ஊற்றிட்டு இருக்காரு பாருங்க, அவ்வளோதான். எல்லாம் ஒரு டைம் தான் வீடியோவில் வருவீங்க.
இவர் என்ன அண்டாவுக்குள்ள கையை விட்டுட்டு இருக்காரு? என்னென்ன பண்றீங்க? குழம்பு விருந்துக்கு வந்தாச்சு மக்களே. உட்காந்துட்டோம் பந்தியில். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ உட்காந்துட்டோம். இந்த இருங்க பெரியவர்கிட்ட கொடுக்குறேன். வந்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். வந்து உட்காந்துருக்கோம். ஆனா இலைய போடல, பசி தான் கப்ப கப்பன்னு எடுக்குது. ரொம்ப பெரிய லெவல்ல பண்றாரு போல இருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு 300-400 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்க ஒரு 3வது பந்தி வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ சாப்பாடு வருதுன்னு. ஆனா வெகு விமர்சையா பண்ணிட்டு இருக்காப்புல. ஓகே, வெயிட் பண்ணுவோம் வாங்க. நாங்க ரோல் உருட்டிட்டே வராங்க, பக்கத்துல வந்துருச்சு. போட்டோம்னா சாப்பிட்ருவோம். நல்லபடியா கெடா வெட்டு விருந்தை சாப்பிட்டாச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே அருமையா இருந்துச்சு. முருகானனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். வெளிய வரைக்கும் வந்து பார்த்து பத்திரமா போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. அவ்வளவு ப்ரெஷர்லயும். ஆமா, தலைவர் இன்னும் சாப்பிடவே இல்லைனாரு. இன்னைக்குள்ள விரதம் இதுதான் சாப்பிடல. இல்ல அவருமே பார்த்தீங்கன்னா காலையில இருந்து சாப்பிடலங்கிற மாதிரி தான் சொன்னாரு. அது ஃபங்க்ஷன் வைக்கிறவங்க எல்லாமே அந்த மாதிரி தான் ஒரு இதுல சுச்சுவேஷன் வரும். அது என்ன ரீசன்னா எல்லாரையும் நம்மளை விட நம்மளை அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு திருப்தியா இது பண்ணணும், அவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறனால ஓவராலாக ஓரளவுக்கு கவர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அண்ணன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கேவியோக்கு இப்பதான் உயிர் வந்திருக்கு. வாய்க்குள்ள விடுறோம். ஐயா நான் தெரியலண்ணா. அதான் நல்ல திருப்தியா இருந்துச்சு. நல்லா கை காலெல்லாம் பதட்டமாகி போச்சு எனக்கு. அப்புறம் சாப்பிட்டு ஒரு 2 வாய் வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கண்ணே தெரிய ஆரம்பிச்சு. மறுபடியும் நல்லபடியா சுமூகமா முடிஞ்சுச்சு. நல்லா அவரு வந்து நல்லா பரிமாறினாரு. முருகன் கையெல்லாம் கொடுத்துட்டு பேசிட்டு போனாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாம் நல்லா எல்லாருமே வந்து கேட்டு கேட்டு கொடுத்தாங்க. நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஆமா, இந்த மாதிரி அடுத்து ஏத்துற மாதிரி ஏத்து 41 நண்பர்களே, அங்க ஒருத்தர் எங்களுக்கு சாப்பாடு வச்சாரு. அவர்கிட்ட நாங்க பீஸ் கேட்டோம், மட்டன் கொஞ்சம் எடுத்துருவாங்க. அதுக்கு ஐயாவை போட்டு சாவியாவை போட்டு ஒரு வழி பண்ணிட்டாரு. 40 ஆடு வெட்டி இருக்கு, நாங்க வந்து எடுத்துருவோம். ஆனா 40 ஆடுலாம் வெட்டின மாதிரி தெரியல. அவர் ஒரு வீரன் சாப்பிட்டுருப்பாரு போல. அதான் கொஞ்சம் பேசிட்டே இருந்தாரு. அவர் தான் எங்களுக்கு பாசமா பரிமாறினாரு. போயிட்டு எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தாரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆனோடனே எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பசங்க, சின்ன பசங்க, பொண்ணுங்க எல்லாமே யூடியூப்ல நீங்க சேனல் வச்சிருக்கீங்க தானே, நீங்க தானே, என்னண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படிலாம் விசாரிக்க ஆரம்பிச்சு. சாப்பிட்டுட்டு இருந்தப்போ ஒருத்தன் கேட்டானே, என்னடா சின்ன பசங்களும் 2 பேர் என்ன நீங்க யூடியூப் வச்சிருக்கீங்களேண்ணே அப்படின்ட்டு. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஆமா ஆமா, சோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஐயா செலிபிரிட்டி என்னங்கய்யா? அந்த அளவுக்கு வெள்ளத்தியா இருக்காங்க பசங்க. ஸோ நாங்களும் ஒரு செலிபிரிட்டி தான் எங்க சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கிடாவெட்டு நல்லபடியா முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து நம்ம நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது என்னன்னா, ஹரிய சொன்னா அந்த மாதிரி நீட் பத்தி பேசணும்டா, நிறைய பேர் சொல்லவே இல்லை, இது தெளிவா பேசவே இல்லை. நமக்கு தெரிஞ்சதை எனக்கும் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. கொஞ்சம் புரியல அந்த நீட்டோட எக்ஸ்பிளனேஷன் என்ன இதுன்னு. எக்ஸாம் நாங்க என்ன நினைச்சோம், நீட்டுங்கிறது ஒரு எக்ஸாம் தானே, ஸோ அது வந்துட்டு வைக்கிறது நல்லது தானேங்கிற மாதிரி சொன்னோம். ஏன்னா அதை வச்சு எலிஜிபிள் பண்றப்ப என்ன சொல்றது, டாக்டர்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி நல்ல ஒரு தரமான டாக்டர் கிடைப்பாங்கங்கிற மாதிரி.
பட் ஆனால் அதுலேயும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது, காம்ப்ளிகேட்லாம். ஸோ அது எங்களுக்கு தெரிஞ்சது சொல்கிறோம். இப்போ ஸோ நீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கரண்ட்லி எதுக்காக அந்த ப்ரொடெஸ்ட் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மே 12 எக்ஸாம் நடந்திருக்கு. நீட் எக்ஸாம் நடந்திருக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. மே 15 என்ன பண்ணியிருக்காங்க, இதில் ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு. இது வந்து டெலகிராம் மூலியமா யாரோ ஒருத்தவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் எல்லாம் எழுதிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மே 18 2026 என்ன பண்ணுறாங்க, இந்த கேன்சல் பண்ணிடுறோம், நீங்கள் எழுதுனது எதுவுமே சரியில்லை, அதாவது மால் ப்ராக்டிஸ் நடந்ததுனால நாங்கள் வந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் கேன்சல்னு சொன்னோன்னே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 19-20 வயசுக்குள்ள பசங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகி வெவ்வேறு ஸ்டேட்டில் வந்து சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. ஸோ இறந்து போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட இது ஃபுல்லாக சர்க்கம்டன்ஸ் ஃபுல்லாக எதை பற்றி இருக்குன்னா நீட்டுனால தான் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இது எல்லாமே ஆர்டிக்கலில் தான் வந்திருக்கு, இது எல்லாமே கவர்மெண்ட் எதுவுமே இஷ்யூ பண்ணவே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் மே 18 என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு, நாங்கள் வந்து இன்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 1 மந்த்து ஜூன் 24 நாங்கள் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நம்ம பார்லிமெண்ட், அதாவது எஜுகேஷன் மினிஸ்ட்ரி முன்னாடி ஒரு ப்ரொட்டஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க காங்கிரஸ் சார்பாக ப்ரொட்டஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது இந்த டெத்து கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து சிஜேபின்னு ஒரு கட்சி ஆளுங்க வந்து கலந்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுது. சிஜேபின்றது யாருன்றது நம்ம லேட்டாக பார்க்கலாம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஸோ இவங்க ஜாயின் பண்ணும்போது சோனம் பஜ்வான்றவர் அவரும் ஜாயின் பண்ணுறாரு. அவர் யாருன்னா அவர் ஒரு இன்ஜினியர் ஆக்டிவிட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 3 Idiots, அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட நண்பன், இதுலலாம் வந்து குசப்சி பசப்புகள் பஞ்சவன் பாரிவேந்தன் அந்த விஜயோட கேரக்டரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கிறது தான், அவரோட ரோலை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான் விஜயோட கேரக்டர். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுக்கு அப்படிதான் சொல்லணும், பெரிய இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டியான ஆள், அவர் உலகம் ஃபுல்லாக பேசப்பட்டவர். ஸோ அப்பேற்பட்டவர் நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வர்றாருன்னா உலகம் ஃபுல்லாக இதை வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு த்ரெட்டன் ஏற்படுது. இந்தியன் கவர்மெண்ட் என்ன டீலிங்கில் வச்சுருந்தாங்கன்னா, சாதாரண ப்ரொட்டஸ்ட் தானே அப்படின்றதுனால ஈஸியாக விட்டுட்டாங்க. நாளாக என்ன ஆகுது, 1000 2000 ஆகுது, 2000 3000 ஆகுது. ஜூன் 20 அப்போ ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகி ஒரு 10,000 பேர்த்துக்கிட்ட சேர்ந்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், கண்ட்ரோல் பண்ணுறது அப்போ தெரியாமல் மக்களை விரட்டி அடிக்கணும்ல. அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுறாங்க, எல்லா பக்கத்துலேருந்தும் போலீஸை இறக்கி மப்டியில் இறக்கி இந்த மாதம் ஜூலை 20 40 நாளுக்கு மேலே ப்ரொட்டஸ்ட் போயிடுச்சு. ஸோ இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள் மூலயமா இது அனுப்புகிறாங்க. அந்த சோனம் அவர்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸபிள் இது அனுப்புகிறாங்க. கரெக்டாக போய் அவரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இதை கைவிட்டுருங்க, நீங்கள் கைவிட்டிங்கன்னா ஓரளவு குறைஞ்சிரும் அப்படின்னு. அவர் விடவே இல்லை. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து கவர்மெண்ட் மூலியமா ஆளுங்களை அனுப்பி அவரை ஃபோர்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க டெல்லி கவர்மெண்ட்டில். அப்படி பண்ணும்போது அவர் வந்து இன்டெரக்டாக தான் டீல் பண்ணுறாங்க. எல்லாமே சின்ன சின்ன மினிஸ்டர்லேருந்து ஆளுங்க வந்து பார்க்குறாங்க, கவர்மெண்ட் சர்வன்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்க்குறோன்னே அவர் என்ன சொல்லிடுறாரு, நான் அந்த மாதிரி உண்ணாவிரத்தை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஃபோர்ஸபிளாக. அவர் சொன்ன உடனே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர் அபிஜித் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் விட்டா என்ன, நான் வந்து அதை கையெடுத்துக்கிறேன், நான் வந்து உண்ணாவிரதம் இருப்பேன் சாகுற வரைக்கும். எதுக்கு உண்ணாவிரதம் இருக்கேன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் மூலியமாக நாங்கள் ஒரு 3 கோரிக்கை வைக்கிறோம். என்ன கோரிக்கைன்னா, ஃபர்ஸ்ட் கோரிக்கை வந்து அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டீங்களே, நாங்கள் வந்து அதனால் அவரை வந்து ரிசைன் பண்ண வைக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிற டயத்தில் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, ஆனால் ப்ரொட்டஸ்ட் 40 நாள் நடக்குது, அவர் ரிசைன் பண்ணணும். அது ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை என்னன்னா, காம்பன்சேஷன் தரணும். ஒரு 18 பேர்த்துக்கிட்டே இறந்துருக்காங்களா, 1 கோடி ரூபா பக்கம் வந்து நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து காம்பன்சேஷன் தரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. 3வது கோரிக்கை என்னன்னா, இந்த நீட்டு நடத்துறது வந்து NAT, அதாவது நேஷ்னல் அனாலிசிஸ் டெஸ்ட்டோ என்னமோ அந்த டீம் தான் நடத்துது, அது கவர்மெண்ட் சார்பாக நடத்துது. இதுக்கு முன்னாடி 2017 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நீட்டுன்றதை வந்து ப்ரைவேட் கம்பெனி தான் ஒருத்தவங்க நடத்தியிருக்காங்க. அது கம்பெனி பேர் எனக்கு சரியாக தெரில, நான் வேணால் கீழே போடுறேன் பாருங்கள். அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டே திருப்பி கொடுங்க, இல்லாட்டி டிரான்ஸ்பரன்சியாக நடத்துங்க, எங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகக்கூடாது, பாதுகாப்பான முறையில் நடக்கணும் அப்படின்றதுனால அவங்க வந்து 3 கோரிக்கை வைக்கிறாங்க. 3 கோரிக்கையுமே ஓரளவு பாசிட்டிவ் சைனில் இன்னைக்கு டேட்டில் நடந்திருக்கு. இதுக்கு இடையில வந்து இந்த அடிச்சாங்கன்னு சொன்னல, அடித்தது எதுக்காக, மெயின் மோட்டோ வந்து அவங்கெல்லாம் ஓடணும், ப்ரொட்டஸ்ட்டில் இருக்கக்கூடாதுன்றக்காக. ஆனால் ஓடுறவங்களே சேர்த்து அடிச்சிருக்காங்க, காலால் தடுக்கி விட்டுருக்காங்க, மஃப்டியில் வந்து அடிச்சிருக்காங்க,
அவங்க போலீஸா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. இதுல என்னன்னா அந்த போலீஸா இருக்கிறவரு, அந்த காப்பா இருக்கிறவங்க நிறைய பேர் அடிச்சுட்டு சிரிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அடி வாங்குறத பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் இருந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போனோன்னே அப்போதான் என்ன ஆயிடுது, இந்த ஹரியானா பஞ்சாப்ல வந்து ஒரு குரூப் இருக்கு, சிக்கிம் ஆளுங்க. அவங்க வந்து உள்ள இறங்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு இதுனா, அவங்க வந்து எங்க போனாலும் அவங்க தற்காப்புக்காக எதை வேணா எடுத்துட்டு போலான்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கு, ஒரு ஆக்ட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, வந்துடுறாங்க. அப்பயுமே ஃபர்ஸ்ட் 2 நாள் அவங்கள வந்து உள்ள விடவே இல்லை. எங்க டெல்லிக்குள்ள ப்ரொட்டஸ்ட் நடக்கிற இடத்துக்கு விடவே இல்லை. அப்படி இப்படி ஏதோ பிடிச்சி வந்துடுறாங்க. வந்தோடனே அவங்க இப்போ 40+ மெட்ரோ ஸ்டேஷனை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட் மூலியமா எதுவும் உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக சேம்பர் போட்டு டெல்லி ஃபுல்லா லாக் பண்ணியிருக்காங்க. லோக்கல் பஸ் ஃபெசிலிட்டி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஃபுட் டெலிவரி பண்றாங்கல்ல, ஸ்விக்கி, சொமேட்டோ, அந்த ஊர்ல என்னவோ அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இந்த ஜந்தர் மந்தர்ன்ற அந்த ஒரு பிளேஸுக்கு போகாம. ஏன் ஜந்தர் மந்தர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. அது இல்லாமல் பெரிய பெரிய மினிஸ்ட்ரி, பெரிய பெரிய அஃபிஷியல் ஆஃபீஸஸ்லாம் அங்கே இருக்கு. அது பக்கத்தில் இருக்கு. நம்ம எங்கே வேணா சீக்கிரம் ரீச் ஆயிடலான்ற மாதிரி அந்த பிளேஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில மோடி வேற ஒரு வேலையை பார்த்து விட்டாரு. என்னன்னா, அந்த தர்மன் பிரதான் இருக்காருல, எஜுகேஷன் மினிஸ்டர், அவருக்கு ஹாப்பி பர்த்டே, நீ நீடோடி வாழ வேண்டும் என்று ஒரு ட்விட் வேற போடுறாரு. என்ன மனுஷன்? அமுகு டுமுகு அமால் டுமா, அமுகு டுமுகு அமால் டுமா, அமுகு டுமுகு அமால் டுமா.